தமிழ்நாட்டில் அரங்கேறிய வன்கொடுமைகளை, தீண்டாமை கொடுமைகளை, பெண்களுக்கு நடந்த பாலியல் கொடுமைகளை, மக்கள் விரோத செயல்பாடுகளை, கருப்பு வரலாறுகளை பட்டியலிட்டு நம்மளுடைய சேனல்ல விரிவா அலசி ஆராய்ந்து மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுவரை மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகள் அவர்களுடைய காலத்துல நிகழ்த்தின மக்கள் விரோத பக்கத்தை நாம பட்டியலிட்டு அந்த வரலாறை விவாதப்படுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். அந்த வகையில இன்னைக்கு நாம திரும்பி பார்க்க போகிற வரலாற்றின் கருப்பு பக்கத்தின் பெயர் மாஞ்சோலை. மாஞ்சோலையில நடந்த உண்மைகளை தோலுரித்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. வாங்க விரிவா பார்ப்போம். மாஞ்சோலைங்கிறது தமிழகத்திலேயே அதிகமான மழை பொழிவு இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒண்ணு. ஆனா அங்க இன்னும் எத்தனை வருஷங்கள் எவ்வளவு மழை பொழிஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய ரத்தக்கரை அந்த மழை துளிகளால கழுவி எடுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வலியும் வேதனையும் நிறைஞ்சதுதான் மாஞ்சோலையினுடைய நிஜ வரலாறு. கடல் மட்டத்தில இருந்து சுமார் ஒரு 2300 அடியில இருந்து 4300 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி தான் இந்த மாஞ்சோலைங்கிற இடம். அந்த பகுதி எழில்மிகு ஓவியம் போல இருக்கும். நம்மெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு கண்கொள்ளாத காட்சியா அந்த பகுதி இருக்கு. அப்போ இந்த இயற்கை ஓவியத்துல நம்ம கண்ணுக்கு அதிகமா என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட் தான் தெரியும். இந்த டீ எஸ்டேட் சிங்கம்பட்டி குரூப் ஆஃப் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கம்பட்டி குரூப் ஆஃப் எஸ்டேட்டுக்குள்ள எந்தெந்த பகுதிகள்லாம் வருது அப்படின்னா மாஞ்சோலை, காக்காச்சி, ஊத்து, நாலிமுத்து, குதிரை வெட்டிங்கிற எஸ்டேட் எல்லாம் உள்ளடுக்கின ஒரு பகுதி தான் இந்த சிங்கம்பட்டி குரூப் ஆஃப் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கம்பட்டி குரூப் ஆஃப் எஸ்டேட் யாரெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னா பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கிற பிபிடிசி நிறுவனம் தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குரூப் ஆஃப் எஸ்டேட்ல கடைசியா மாஞ்சோலையில மட்டும்தான் தேயிலை பயிரிடப்பட்டு பறிக்கப்பட்டு இருக்கு. மாஞ்சோலையில மட்டும்தான் தேயிலை பயிரிடப்பட்டிருக்கு. 1919 பிபிடிசி நிறுவனத்துக்கு இந்த நிலப்பரப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு 1929 இந்த நிலப்பரப்புல விவசாயம் செய்யறதுக்கான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமா சிங்கம்பட்டி ஜமீனுக்கும் பிபிடிசி நிறுவனத்துக்கும் போடப்பட்டிருக்கு. அந்த குத்தகை எத்தனை வருஷத்துக்கு போடப்பட்டது அப்படின்னா 99 வருஷத்துக்கு போடப்பட்டிருக்கு. இந்த பிபிடிசி நிறுவனம் பர்மால இருந்து தேக்கு மாதிரியான மரங்களை எடுத்துட்டு வந்து பாம்பேல வச்சு ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா இருந்திருக்கு. இங்க தேக்கை கொண்டு வந்து பாம்பேல வச்சு ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா இருந்திருக்கு. அதன் பிறகு அவங்க தேயிலை பக்கம் கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. தேக்கு மரத்துக்கு பிறகு தேயிலை பக்கம் கவனத்தை செலுத்துறாங்க. அப்பதான் சின்ன சின்ன தேயிலை தோட்டங்களை வாங்கவும் செய்யறாங்க. பிபிடிசி நிறுவனம் இந்த இடத்தை குத்தகைக்கு எடுத்தப்போ இது வெறும் காடுதான், இங்க தேயிலை கிடையாது. ஆனா இந்த காட்டை வெட்டி சமன்படுத்தி அங்க தேயிலை உருவாக்குவதற்கான முயற்சியில பிபிடிசி நிறுவனம் தான் முதல்ல இறங்கினாங்க அப்படிங்கிறது வரலாறு. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை மலைக்கு மேல கூட்டிட்டு வந்து அவங்க மூலமா காடுகளை வெட்டி சமன்படுத்தி தேயிலை தோட்டங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாரு? பட்டியலின மக்களை மலைக்கு மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மக்கள் தொடர் மலை, காட்டு விலங்குகள், குளிருக்கு நடுவுல அட்டைப்பூச்சியோட கடிகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வம் சிந்தி ஆரம்பத்துல இந்த மக்கள் தான் இந்த தேயிலை தோட்டத்தை முதல்ல உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஆட்களுடைய பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு மறுபடியும் கீழே இருந்து மற்ற சமூகத்து ஆட்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மேல வந்து வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்களோட சேர்த்து இன்னும் யாரெல்லாம் கூட்டிட்டு வராங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களையும் கூட்டிட்டு அவங்க மேலைக்கு கூட்டிட்டு வராங்க வேலை செய்யறதுக்காக. அப்போ இவங்க எல்லாம் தங்குறதுக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர்ல குடியிருப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இங்க கீழே இருந்து கூட்டு போனாங்க இல்லையா, அந்த மக்களை அங்க வாழ்றதுக்கு 500 ஏக்கர்ல குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து 1000 ஏக்கர்ல இருந்த இந்த டீ எஸ்டேட்டை உருவாக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 1000 ஏக்கருக்குள்ளதான் ஒட்டுமொத்த டீ எஸ்டேட் இருந்திருக்கு. இப்படி பல இடங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த மக்களை வச்சுதான் இந்த டீ எஸ்டேட் மட்டும் உருவாகல. ஏலக்காய் பயிரிட்டு இருக்காங்க, காஃபியை பயிரிட்டு இருக்காங்க, மிளகு பயிரிட்டு இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட பணப்பயிர்களை அந்த மனப்பகுதியில இந்த நிறுவனம் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பணப்பயிர்களை உருவாக்கிக்கிட்டு அந்த இடத்தை பெரிதாக்கிக்கிட்டு இருந்தாங்க பிபிடிசி நிறுவனம். அப்படி இந்த நிறுவனம் உருவாக்கிட்டு போனாலும் அந்த நிறுவனத்துக்காக உழைத்த அந்த தொழிலாளர் மக்களை அந்த நிறுவனம் சரியா பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சுத்தமா அவங்கள கவனிக்கவே இல்லை. தொடர்ந்து அடக்குமுறைகளும் அறமற்ற செயல்களும் தான் அங்க நடந்துகிட்டு இருந்திருக்கு. குறிப்பா இவ்வளவு மக்களை கூட்டிட்டு வந்ததுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வசதிகள் இருக்கணும்ல, குடியிருப்பு வசதிகளே அங்க கிடையாது. ஒரு குடும்பம் வாழ்ற மாதிரியான ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 குடும்பங்கள் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை தான் அங்க இருந்திருக்கு.
ஒரு குடும்பம் வாழக்கூடிய ஒரு சின்ன இடத்துல 4-5 குடும்பம் சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே அந்த நிறுவனம் செஞ்சு தந்ததே இல்லை. இவங்களுடைய உழைப்பை எப்படி கம்பெனி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய அட்டைப்பூச்சிகள் அங்க அதிக அளவுல இருந்திருக்கு. அதிக அளவுல அந்த மக்களினுடைய ரத்தத்தை உறிஞ்சி அந்த நிறுவனம் மட்டும் உரியல, அந்த அட்டைப்பூச்சிகளும் உறிஞ்சிருக்கு. தேயிலை காட்டுல வேலை செய்யும் போது மட்டும் இந்த அட்டைப்பூச்சி கிடைக்கல, சாப்பிடுற சாப்பாட்டுல கூட அந்த அட்டைப்பூச்சிகள் நெளிஞ்சு ஓடக்கூடிய அளவுக்கு அந்த அட்டைப்பூச்சிகள் அந்த பகுதியில அதிக அளவு இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தா நம்மள மாதிரி ஆட்கள் சாப்பிட கூட தோணாது. ஆனா வேற வழியே இல்லாம பசிக்கு நாங்க எதையாவது சாப்பிட்டுதான் ஆகணும்னு பூச்சியை தூக்கி போட்டு சாப்பிடணும் அப்படின்னு அந்த மக்கள் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதைகளை சொல்லும் பொழுது வலியும் வேதனையோட அந்த மக்கள் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுங்கிறது உண்மையே ஒவ்வொருத்தருடைய மனசாட்சி உழுக்கிற அளவுக்கு இருக்கு. 8 மணி நேரம் வேலையை செய்ய வேண்டிய இடத்துல 12 மணி நேரம் வேலை, 14 மணி நேரம் வேலைங்கிறது இவங்க கிட்ட வாங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 14 கிலோல இருந்து 15 கிலோ வரைக்கும் தேயிலை பறிக்கிறது தான் அரசோட கணக்கு. ஆனா 100 கிலோல இருந்து 200 கிலோ வரைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பிடுங்கி எடுத்து சம்பாதிச்சிருக்கு இந்த நிறுவனம். இப்படி உழைப்பு சுரண்டல் மட்டும் இல்லாம இவங்க கிட்ட உழைப்பு சுரண்டல் மட்டும் இல்லாம மனிதாபிமாற்ற முறையில பல செயல்களை இந்த நிறுவனம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்கு. குறிப்பா பெண்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பெண்களுக்கு மாதவிடாய் சமயம் அந்த நேரம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுடைய அவசரத்துக்கு அவங்க ஒதுக்குப்புறம் போனாங்க, ஒதுங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா மாதவிடாய் காரணத்துக்காக தான் நீங்க ஒதுங்கிட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு அந்த கம்பெனியோட பிரதிநிதிகளுக்கு நிரூபிச்சாதான் அன்னைக்கு அவங்களால வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு வேலை கிடையாது. வேலைக்கு வரலன்னு அன்னைக்கான கூலியை கொடுக்கவே மாட்டாங்க. இப்படியான சூழல் தான் அங்க இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க வீடு இருந்த இடம் ரொம்ப தூரத்துல இருந்து இருக்கு. அதாவது தேயிலை எஸ்டேட்டுக்கும் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடமும் ரொம்ப தூரத்துல இருந்திருக்கு. அங்க இருந்து தேயிலை தோட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட அவங்க இன்னைக்கு வேலைக்கு வரல அப்படின்னு ஆப்ஷன் போடப்பட்டிருக்கு. அன்னைக்கான கூலியும் அவங்களுக்கு கிடையாது. இவ்வளவு கடுமையான அடக்குமுறைகளை ஏவி இந்த மக்களை மொத்தமா சுரண்டி எடுத்த அந்த நிறுவனம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அது உண்மைதான். இந்த தகவல்கள் எல்லாம் இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு கேள்வி வரும். அந்த நிறுவனத்துக்கே லாபம் வந்திருந்தா அவங்க காசு கொடுத்துருக்க முடியும். அவங்க என்ன கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்டாங்க அவ்வளவுதானே. இன்னைக்கு அது நவீனமா ஸ்ட்ரிக்டா வேற மாதிரி இருக்கு, அன்னைக்கு அது அப்படி இருந்திருக்கு. பெருசா லாபம் வந்திருந்தா அவங்க ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த நேரம் சிலர் கேள்வி எழுப்பியிருப்பீங்க. சிலருக்கு யோசனைகள் இருக்கும். அதை தெளிவுபடுத்தணும்ல நாம. அப்போ உண்மையிலேயே அந்த நிறுவனம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த ஒரு நிறுவனமா அப்படிங்கிறத பார்க்கணும்ல. இந்த பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கிறது வாடியா குழுவுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த வாடியா குரூப்புங்கிறது எவ்வளவு பெரிய நிறுவனம் தெரியுமா? வாடியா குரூப்புக்கு கீழே தான் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரிங்கிறது வருது, பாம்பே டைங்கிற கம்பெனியும் வருது, கோஏர் அப்படிங்கிற தனியார் விமான சேவை நிறுவனமும் வருது. அதே மாதிரி பாம்பே ரியாலிட்டி நிறுவனமும் அவங்களோட தான். இவ்வளவு பெரிய நெட்வொர்க் கொண்ட வாடியா குரூப்ல இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த பிபிடிசி நிறுவனம். இந்த பிபிடிசி நிறுவனத்துக்கு மாஞ்சோலை எஸ்டேட்ல மட்டும் கிடையாது, நீலகிரியில சுமார் ஒரு 150 ஏக்கர் இருக்கு. அதே மாதிரி வால்பாறையில 1863 ஹெக்டர் அளவுக்கு தேயிலை தோட்டம் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல இடங்கள்ல கிட்டத்தட்ட 2822 ஏக்கர் அளவுக்கு தேயிலை தோட்டங்களை பயிரிட்டு அதன் மூலமா வருஷத்துக்கு 80 லட்சம் கிலோ அளவுக்கு தேயிலை உற்பத்தி செய்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த பிபிடிசி நிறுவனம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தின் ஒரு அங்கம் தான் இந்த மாஞ்சோலைங்கிற டீ எஸ்டேட். அந்த மாஞ்சோலை டீ எஸ்டேட்ல வேலை பார்க்கக்கூடிய இந்த எம்ப்ளாயிஸ்க்கும் இந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான சலுகைகள் கூட இல்லாம, அதாவது ஒரு முறையான சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்காம இந்த நிறுவனம் தொழிலாளர்கள் சட்டத்தை எந்த இடத்துலயும் மதிக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கூட அவங்க யோசிக்கல, முயற்சிக்கல. அந்த மக்களை தொடர்ந்து நசுக்கி பிழிந்து அவங்க கிட்ட இருந்து அந்த நிறுவனம் உழைப்பை உறிஞ்சி இருக்கிறாங்க. 1952 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்படுது. அந்த ஜமீன்தாரி முறைனா என்ன, அதனூட இங்க என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவா பேசுவோம். இப்போ நம்ம மாஞ்சோலை பற்றி பேச ஆரம்பிப்போம். அந்த சட்டத்தின்படி ஜமீன்தாருக்கு கீழே இருந்த அத்தனை நிலங்களும் அரசுக்கு சொந்தமானதுன்னு மாறுது. அப்படிதான் ஜமீன்தார் குத்தகைக்கு விட்டு இருந்த அந்த நிலப்பரப்பும், எந்த நிலப்பரப்பு, மாஞ்சோலைங்கிற நிலப்பரப்பும் அரசுக்கு சொந்தமாகி இருக்கு. அந்த சமயத்துல தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது காங்கிரஸ் கட்சி.
பிபிடிசி நிறுவனம் தங்களுடைய ஒப்பந்தத்தை காங்கிரஸ் கட்சி கிட்ட புதுப்பிச்சுக்கிட்டாங்க. அதன்படி இந்த ஒப்பந்தம் காலம் முடிகிற வரைக்கும் பிபிடிசி நிறுவனம் இந்த தேயிலை தோட்டத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு கிட்ட கொடுத்தா போதும்னு அந்த ஒப்பந்தத்துல முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா மாஞ்சாலையினுடைய வரலாறுல பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து பல அடக்குமுறைகளை சந்திச்ச தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க முதலா குரல் எழுப்புனது எப்போது அப்படின்னா, தேயிலை தோட்டங்கள்ல தேயிலை பறிச்சு எடுத்துட்டு போறதுக்கு தேயிலை பறிச்சு அதை எடுத்துட்டு போறதுக்கு ட்ராலிங்கிறத கம்பெனி அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அந்த நேரத்துல அதை எதிர்த்து தொழிலாளர்கள் வந்து 1968 முதல்ல இந்த மக்கள் போராட்டத்தை தொடங்கினாங்க. அதன் பிறகு 10 வருஷம் கழிச்சு 2வது ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது போராட்டம் எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு கேட்டா எல்லாரும் யோசிக்கக்கூடிய அளவுக்கான போராட்டம் தான் அது. தினசரி கேண்டீன்ல 2 இட்லி சேர்த்து கூடுதலா கொடுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அசால்ட்டா நம்ம ரீசார்ஜ் பண்றோம். 2 இட்லிக்காக ஒரு மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு 10 வருஷம் கழிச்சு 1988 3வது போராட்டம் நடந்திருக்கு. இந்த 3வது போராட்டம் எதுக்குன்னா, தூரமான இடத்துல இருந்து இங்க வேலைக்கு வர சமயத்துல 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆனா கூட ஆப்சென்ட்னு போட்டுடுறாங்க. அப்படி இல்லாம 10 நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆனாலும் பொறுத்து இருந்து அதன் பிறகும் நாங்க வரல அப்படின்னா லேட்டா வந்ததா அப்படின்னு ஆப்ஷன் போட்டுக்கோங்கன்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஆனா இந்த போராட்டம் எல்லாம் இவங்களுடைய வேலை நேரம் போக, அதாவது தினசரி இவங்க வேலைக்கு போவாங்கல்ல, அந்த நேரத்தை தாண்டி மீதி இருக்கிற நேரத்துலதான் போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறாங்க. இதனால கம்பெனிக்கு பெரிய அளவுக்கு நஷ்டம் எல்லாம் கிடையாது. ஏதோ கத்துறாங்க, கத்திக்கிட்டு போகட்டும். தேவைப்பட்டா நம்ம கொடுக்கலாம். என்னத்த 2 இட்லியே 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம், இல்லைன்னா வேணாங்கிற நினைப்புலதான் கம்பெனி இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு முதல்ல மக்களுடைய மிக முக்கியமான போராட்டங்கிறது அடுத்த 10 வருஷம் கழிச்சுதான் நடந்திருக்கு. அந்த போராட்டம் 1998 நடந்திருக்கு. அதுக்கான விதை எப்போ விழுந்திருக்குன்னா, மக்களவை தேர்தல் மூலமா விழுந்திருக்கு. 1998 இந்த மக்களுடைய ஒரு நாள் கூலி 33 ரூபாவா இருந்திருக்கு. எல்லா தினசரி படிகளும் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கூலிங்கிறது 56 ரூபாவா இருந்திருக்கு. இந்த கூலியை வச்சுக்கிட்டு தான் அந்த மக்கள் அவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் கடக்க வேண்டிய நிலை இருந்திருக்கு. எவ்வளவு? 56 ரூபாவை. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த ஊருக்கு பிரச்சாரம் செய்யறதுக்காக புதிய தமிழகத்தினுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த ஊருக்கு வந்து சேர்றார். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துக்காக, வாக்கு சேகரிப்புக்காக வந்து சேர்றார். அவர்கிட்ட அங்க இருந்த மக்கள், எங்களுக்கு கூலி ரொம்ப குறைவா இருக்கு, எங்களுடைய உழைப்பு சுரண்டப்படுது, சம்பளத்தை கூட்டி தரத்துக்கு நாங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், கம்பெனி செய்யல அப்படின்னு நடக்கிற விஷயத்த அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அந்த குறைகளை எல்லாம் கேட்ட திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த பிரச்சனையை கையில எடுத்து நம்ம போராட ஆரம்பிப்போம், போராட்டத்தின் மூலமா உங்களுடைய கூலி உயர்வினை நாம பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஒன்று திரட்டி போராட்டத்திற்கு தயார்படுத்தி இருக்கிறார். ஒரு நாள் சம்பளம் 150 ரூபாய் தரணும். ஒரு நாளைக்கு 17 கிலோ தான் தேயிலை பறிக்கணும். 14 கிலோவுக்கு மேல தேயிலை பறிச்சா 1 கிலோவுக்கு 5 ரூபா கூடுதலா தரணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை வாங்கணும் இப்படின்னு சொல்லி 25 கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை அந்த மக்கள் தொடங்கினாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் வேலைக்கு போகிற நேரம் மீதி இருக்கிற நேரத்துலதான் போராடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வேலை நிறுத்தம் அப்படின்னு சொன்னதும், அந்த மக்கள் அறிவிச்சதும் அந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு பெரிய நஷ்டத்தை இந்த மக்கள் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு கோபப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு வருஷமா அந்த மக்கள் அந்த நிறுவனத்துக்காக உழைச்சிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம, நீ இல்லைன்னா இன்னொருத்தன் இருக்கிறான், நீ இல்லைன்னா வேலை செய்ய இன்னொருத்தன் இருக்கிறான், என்னால எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனியை நடத்த முடியும் அப்படிங்கறது சொல்லாம சொல்லி வெளியூர்ல இருந்து தொழிலாளர்களை வரவழைச்சு அவங்களுடைய ஃபேக்டரியை நடத்தி இருக்கிறாங்க அந்த நிறுவனம். இதை கேள்விப்பட்ட உடனே ஃபேக்டரியில இருந்து அந்த தேயிலை எடுத்துக்கிட்டு போன லாரிகளை மக்கள் மறிச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த தேயிலையை எடுத்துட்டு போற லாரியை மறிச்சு அந்த மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கான உரிமைகளுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு போராட்டத்தை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. லாரியை மறிச்சதும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி காவல்துறையினர் அதிகமா குவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல போராட்டம் பண்ண அந்த மக்களை தேடி வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் தேடி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பிடிச்சி ஜெயில போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 127 பேருக்கு மேல அந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறமா வழக்கறிஞர் அமல்ராஜ் அவர்களுடைய தொடர் சட்ட போராட்டத்தின் மூலமா அந்த மக்கள் விடுதலை செய்யப்பட்டாங்க.
1998 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி தொடங்கின இந்த வேலை நிறுத்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் தொடர்ந்து இருக்கு. நல்லா கவனிங்க. தினசரி கூலிக்காக போயிட்டு அதுல கிடைக்கக்கூடிய காசை வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்த இந்த தொழிலாளர்கள் 4 மாதம் தாக்கு பிடிச்சது, இந்த போராட்டத்துக்காக தாக்கு பிடிச்சதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு மேலேயும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அன்றாட வாழ்க்கையை ஓட்டணும்ல. அதனால ஒரு சில தொழிலாளர்கள் மறுபடியும் ஃபேக்டரிக்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிக்கு வேலைக்கு திரும்ப போன அந்த தொழிலாளர்களை, ஊழியர்களை அந்த நிறுவனம் ரொம்ப மோசமா, கேவலமா நடத்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஏன் வேலை கொடுக்கணும், உங்களை ஏன் வேலையை விட்டு தூக்கக்கூடாது இப்படின்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அங்க வேலை செய்யக்கூடிய நேரங்கள்ல தொடர்ந்து அந்த ஊழியர்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய விதமா அடக்குமுறைகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து திரும்ப மறுபடியும் அந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதையெல்லாம் இந்த அடக்குமுறைகளை எல்லாம் எடுத்து அந்த மக்கள் திரும்ப போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டம் தீவிரமடைஞ்சது அடுத்த வருஷமே தீவிரமடைஞ்சிருக்கு. அதாவது 1999 வருஷம் ஜூன் 6, 7ஆம் தேதியில மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசாங்கம் இந்த கம்பெனி கிட்ட இருந்து எங்க உரிமைகளை பெற்றுத்தரணும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லி திருநெல்வேலி கலெக்டரோட வீட்டுக்கு போய் முற்றுகையிடுறாங்க. திருநெல்வேலி கலெக்டரோட வீட்டுக்கு போயிட்டு முற்றுகையிடுறாங்க. அந்த முற்றுகை போராட்டத்துல கலந்துகிட்ட சுமார் 451 ஆண்கள் காவல்துறையால கைது செய்யப்படுறாங்க. மறுநாள் அந்த 451 ஆண்களை கைது செய்தாங்கல்ல, அந்த கணவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி அந்த கணவர்களினுடைய மனைவிகள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படி போராட்டத்தை முன்னெடுத்த 198 பேரையும் 4 ஆண்களையும் திரும்ப மறுபடியும் காவல்துறை கைது செய்யறாங்க. கூலி உயர்வு கேட்டு போராட்டம் செஞ்சதற்காக ஒட்டுமொத்தமா 652 கூலி தொழிலாளர்களை காவல்துறை கைது செய்திருக்குன்னு செய்தி வெளியில தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுக்க அந்த மக்களுக்கான போராட்டத்திற்கான ஆதரவு பெருகுது. ஆதரவு கொடுக்குறாங்க. எதிர்கட்சிகள், பல இயக்கங்கள் இந்த மக்களுக்கான போராட்டத்துல இறங்குறதுக்கு, அவங்களோட தோளுக்கு தோழனாக நிற்பதற்கு தயாராகிறாங்க. அங்க 1999 அந்த வருஷத்துல மக்களுக்கான உரிமைக்காகவும் அவர்களுடைய விடுதலைக்காகவும் ஒரு பெரும் போராட்டத்தை செய்யணும்னு பல பேர் ஒண்ணு கூடுறாங்க, திட்டமிட்டு செயல்படுத்துறாங்க. அந்த போராட்டம் நெல்லை ஜங்ஷன் பகுதியில இருந்து ஆட்சியருடைய அலுவலகத்துக்கு போய் கோரிக்கை மனுவை கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த போராட்டத்தினுடைய திட்டமாவே இருந்திருக்கு. பேரணியா போயிட்டு என்னோட பிரச்சனையை கோரிக்கையா மாவட்ட கலெக்டர் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். பல இயக்கங்களை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அந்த ஜங்ஷன்ல கூடியிருக்கிறாங்க. அப்படி நெல்லை ஜங்ஷன்ல இருந்து மாவட்ட ஆட்சியரை நோக்கி அந்த மக்கள் பெரும் பேரணியாக நடைபோட ஆரம்பிச்சாங்க. ஆனா அன்றைய நாள் வரலாற்றிலே ஒரு கருப்பு நாளாக மாறப்போகுதுன்னு தெரியாம அந்த பேரணி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி முன்னேறி நடந்து கொண்டே இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சுமார் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே அந்த பேரணி காவல்துறையால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறதுக்கான எல்லா வழியையும் காவல்துறை அடைச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல பக்கத்துல இருந்த தாமிரபரணி ஆற்றங்கரையோரமா நடந்து போனா ஒருவேளை அந்த சைடு போனா மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தை பிடிச்சிடலாம்னு அந்த மக்கள் திரள்ல கூட்டமா இருந்தாங்க இல்லையா, அவங்கள ஒரு பகுதி ஆற்றங்கரையோரமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே காவல்துறை என்ன பண்றாங்க, வானத்தை பார்த்து 2 முறை சுடுறாங்க. துப்பாக்கி சட்டம் கேட்ட உடனே அந்த ஆற்றங்கரையோரமா இறங்கின மக்கள் பயந்து போறாங்க. உயிருக்கு பயந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி ஆற்றுல இறங்குறாங்க. கரை ஏறி எப்படியாவது தப்பிச்சிடலான்னு ஆற்றுல இறங்கினவங்க அப்படி தாமிரபரணி ஆற்றுல இறங்கின அந்த மக்களை நோக்கி கற்களை கொண்டு எரிஞ்சு தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க காவல்துறையினர். அதோட லத்தியாலையும் தொடர்ந்து அந்த மக்களை அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறாங்க. காவல்துறையினுடைய இந்த திடீர் தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு எப்படியாவது நீந்தி மறுகரை போயிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து அந்த மறுகரைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சில மக்கள் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. ஆனா அந்த பக்கத்துலயும் காவல்துறை சுற்றி வளைத்து கரையேறி வந்தவங்களை மறுபடியும் அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி. அதாவது சுத்தி வளைச்சு எந்தவித ஆயுதமும் இல்லாம உரிமைக்காக போராடின நிராயுதபாணியா நின்ற சாதாரண மக்கள் அவங்க மேல மனசாட்சியே இல்லாம கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கு காவல்துறை. அது மட்டும் இல்லாம காவல்துறையினுடைய இந்த கண்மூடித்தனமான தாக்குதலை படம் பிடிச்ச இந்த காவல்துறை செய்யக்கூடிய இந்த அராஜக போக்குகளை படம் பிடித்த அந்த மக்களை காப்பாற்ற முயற்சித்த பத்திரிகையாளர்களையும் அவங்க தாக்குனாங்கிறதா உண்மை. இப்படி ஒவ்வொரு முறையும் காவல்துறை தடியடி நடத்தும் போது உங்க சாதிக்கெல்லாம் ஒரு கட்சி கேக்குதா,
கூலிக்கார நாய்களா உங்களுக்கு போராட்டம் கேக்குதான்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க. பொதுவா போராட்டம்னா மக்கள் திரளை கலைப்பதற்காக காவல்துறை முயற்சி செய்யும். ஆனா காவல்துறையில இருந்த சில சாதி வெறியர்கள் அவங்களோட சாதி வெறிய தீர்த்துக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்திருக்கிறாங்க இந்த பேரணியில. அந்த 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 உணர்வுல இருந்து தப்பித்த மக்கள் அதன் பிறகு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் காவல்துறை எங்களை சொல்லி அடிச்சாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காங்க. காவல்துறையுடைய அந்த கொடூரமான தாக்குதலால ஒரு வயசு குழந்தை உட்பட 17 பேர் சம்பவ இடத்திலே இறந்து போனாங்க. அந்த மரண ஓலம் தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்தது. இத்தனை பேருடைய மரணம் நடந்ததுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் தனவேல். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 21 பேர் காவல்துறையினரால காயப்பட்டிருக்கிறாங்க, மக்களால காயப்பட்டிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. மக்கள் தாக்குதல் பண்ணலன்னா காவல்துறை இப்படி செய்திருக்க மாட்டாங்க அப்படின்னு இதை பற்றி முழுமையா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல இருந்தது திமுக. இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கம் அவங்க நிக்காம, இந்த அரசு நிக்காம, மாறா அந்த மக்களையே குறை சொல்லக்கூடிய விதமா அவங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. அன்னைக்கும் இருந்திருக்கு, இன்னைக்கும் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா அன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த போது உடனே என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? காவல்துறைக்கு எதிராக கடுமையான கோஷங்களை இந்த மக்கள் போட்டாங்க. அதனாலதான் இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. முதல்ல அந்த மக்கள் தான் காவல்துறை மேல தாக்குதல் நடத்தினாங்க. திருப்பி அவங்க தாக்குதல் நடத்திய போதுதான் இந்த உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த போராட்டம் என்பது தொழிலாளர்களுடைய உரிமைக்காக ஒற்றுமைக்காக முன்னெடுத்த போராட்டத்தை, அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துற விதமா இந்த சம்பவத்துல இறந்து போன 17 பேர்ல 11 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அதை காரணம் காட்டி இந்த கலவரம் என்பது சாதி கலவரம் மாதிரி தெரியுது, காவல்துறையால் ஏற்பட்ட கலவரம் மாதிரி தெரியலன்னு அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். அப்போ மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு தனபால் அவர்களை கண்டித்து துறை ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புதிய தமிழகத்தை சேர்ந்த தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அப்போது ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். அந்த கோரிக்கைக்கு பதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்றாரு, மாவட்ட கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்தா அது இன்னொரு சாதி பிரச்சனையை உருவாக்கும், ஏன்னா அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார். நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, போராட்டம்னா அரசை எதிர்த்து முழக்கங்களை எழுப்புறது மக்கள் ஒரு சாதாரண இயல்பான ஒரு விஷயம் தான். இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. காங்கிரஸை எதிர்த்து இவங்க முழக்கங்களை வைக்காம தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களா? இதெல்லாம் திரு கருணாநிதிக்கு தெரியாதா? இந்த சம்பவத்தை பற்றி முழுமையா விசாரணை நடத்துவதற்காக திமுக அரசு சார்பா ஓய்வு பெற்ற நீதிபதியான திரு மோகன் அவர்களுடைய தலைமையில விசாரணை கமிஷனை ஏற்படுத்தினார். இந்த விசாரணை கமிஷன் 11 மாதங்கள்ல விசாரணையை முடிச்சுக்கிட்டு அந்த அறிக்கையை தாக்கல் செய்தாங்க. திரு மோகன் அவர்கள் தலைமையில விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, காவல்துறை மேல எந்த தவறுமே கிடையாது, மக்கள் தான் தேவையில்லாம கோஷம் போட்டாங்க, அதனாலதான் இந்த கலவரம் வெடிச்சிருக்கு. அந்த கலவரத்துல இருந்து தப்பிக்க ஆற்றில் இறங்கும் போது அந்த மக்கள் மூச்சு திணறி இறந்து போனாங்க அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்லப்படுது. இந்த ஆய்வு அறிக்கை உண்மைக்கு எதிரானதாகவும் மக்களுக்கு விரோதமானதாக இருக்குன்னு எல்லா பத்திரிகைகளும் இயக்கங்களும் கடுமையான அவங்களோட கண்டனங்களை அப்போ இருந்த திமுக அரசு மேல வைக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி வேங்கை வயல் இருக்கு, அது மாதிரி அன்னைக்கு இதை விட கொடூரமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவத்தை பற்றி முழுமையா ஆய்வு செய்து டெத் ஆஃப் ரிவர்ங்கிற ஒரு ஆவணப்படத்தை திரு ஆர் சீனிவாசன் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். ஆனா இப்படி ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டார் என்பதற்காகவே திரு ஆர் சீனிவாசன் மீது வழக்கு போடப்பட்டது திமுக அரசால. பலருடைய கண்களுக்கு முன்னாடி நடந்த இந்த கொடூரத்தை பார்த்து பல பேர் எதிர்ப்பு குரல்கள் கொடுத்தோம். இவ்வளவு இழப்புகளை சந்திச்ச பிறகும் அந்த மக்களுக்கு சரியான நீதி கிடைச்சுதான்னு பார்த்தா கிடைக்கல. ஏன்னா அந்த மக்கள் முன்வைத்த 25 கோரிக்கைகளும் நிறைவேறாம அந்த மக்கள் இறந்து போன அதே தாமிரபரணி ஆற்றிலேயே அது கரைஞ்சு போயிடுச்சு. இது அந்த 25 கோரிக்கை. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல என்ன துரதிருஷ்டம்னா, எந்த திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த மக்களுக்காக போராடணும்னு இறங்கினார்களோ அதே புதிய தமிழக கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி திமுகவோட கூட்டணி அமைத்து தேர்தலில் நின்னாருங்கிறது தான் வரலாறு.
அப்ப புதிய தமிழக கட்சிக்கு 10 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த வரலாறை எல்லாம் படிச்ச பிறகுதான் ஒட்டுமொத்தமா தேர்தல் அரசியலுக்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் காய்களை நகர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த மக்களுக்கான உரிமைகளுக்காக அந்த கம்பெனியோட சட்டையை பிடிச்சு உழுக்கிற ஒரு நேர்மையான தலைவர்கள் இங்க இல்ல அப்படின்னு நமக்கு வருத்தமா இருக்கு. அவரும் அரசாங்கத்தோட கைக்கூலியா மாறிட்டாருன்னு நமக்கு தோணுது அந்த கூட்டணி சேரும் பொழுது. அதே மாதிரி இத்தனை பேரை சரி கட்டுறதுக்கு எவ்வளவு வேணும்னாலும் செலவு செய்யறதுக்கு அந்த கம்பெனி தயாரா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மக்கள் கேட்ட அடிப்படை கூலியை கொடுக்கறதுக்கு அந்த கம்பெனி கிட்ட பணம் இல்லை. ஆனா இந்த கோர சம்பவத்தை சரி செய்ய பணம் இருந்திருக்கு அந்த கம்பெனி கிட்ட. அதன் பிறகு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ சமீபமா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி மாஞ்சோலை மக்களுக்கு இன்னொரு பேரிடியா விழுந்திருக்கு. அந்த இடத்தை விட்டு ஒட்டு மொத்தமா கிளம்பி ஆகணும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா 1977 இந்த எஸ்டேட் உட்பட்ட இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சேர்த்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வனத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை கேட்டதுமே இந்த கம்பெனி ஆடி போயிருக்கு. இப்படி ஒரு செய்தி வந்தோடனே உடனே இம்மிடியட்டா ஸ்டே வாங்கினாங்க அந்த கம்பெனி. இவங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட இந்த நிலத்துக்கு உரிமை கோரி, குத்தகைக்கு விட்ட இந்த நிலத்துக்கு உரிமை கோரி எங்களுக்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கிறாங்க. குத்தகைக்கு விட்ட இடத்துல இவங்களுக்கு எப்படி பட்டா கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். அது என்னன்னா ஜமீன்தாரி ரயத்துவாரி ஒழிப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை ஜமீன்தாருடைய நிலங்களை நம்ம கையகப்படுத்தும் போது அங்க அவங்களுக்கு சொந்தமான நிலங்கள்ல ஏற்கனவே விவசாயத்தை யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, விவசாயம் பார்த்தவங்களுக்கு அந்த நிலம் சொந்தம்னு அந்த சட்டம் சொல்லுது. விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலம் சொந்தம்னு ரயத்துவாரி பட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ரயத்துவாரி பட்டா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி கேட்குது. ஏன்னா நாங்க இந்த இடத்துல விவசாயம் செய்துகிட்டு இருக்கிறோம், நாங்க இந்த இடத்துல விவசாயம் செய்துகிட்டு இருக்கோம், தேயிலையை பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம், தேயிலையை பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால இந்த நிலப்பரப்பு எங்களுக்கு சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு போட்டாங்க கம்பெனி. ஆனா தமிழ்நாடு வனத்துறை இந்த இடம் களக்காடு முண்டந்தூரை புலிகள் காப்பகத்துக்கு மத்தியில இருக்கு, அதனால இந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்கு உள்ளதான் வரும் அப்படின்னு தெளிவா இருந்தாங்க. இதற்கு நடுவுல தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, யாரு கம்பெனி தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வன நிர்ணய அலுவலர் மூலமா இந்த எஸ்டேட் பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா இடத்தையும் ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்க வச்சிருக்கிறாங்க. அதை எதிர்த்து மறுபடியும் தமிழ்நாடு வனத்துறை நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. இது அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் விட்டுட்டு போட்டதை வழக்கு போட்டிருக்காங்க. அதை செல்லாதுன்னு அறிவிக்க வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு வனத்துறை. உடனே அதையும் மறுத்து அதையும் எதிர்த்து வழக்கு தொடுத்து ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க பிபிடிசி நிறுவனம். அந்த வழக்கு விசாரணையில நீதிமன்றம் வனத்துறையினருக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கு? வனத்துறைக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புது வன நிர்ணய அலுவலர் மூலமா எல்லாவற்றையும் எல்லா நிலத்தையும் அளந்து பார்த்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தெளிவா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் 2010 அந்த எஸ்டேட்டையும் சேர்ந்திருக்கக்கூடிய நிலப்பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்டா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அறிவிச்சாங்க. இதை எதிர்த்தும் மறுபடியும் ஸ்டே கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க பிபிடிசி நிறுவனம். தொடர்ந்து பல வகையில முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலப்பகுதியை தங்களிடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு பல வகையில முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இறுதியா 2017 நீதிமன்றம் இந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. குத்தகை காலம் முடிஞ்ச உடனே தமிழ்நாடு அரசுகிட்ட இந்த இடத்தை ஒப்படைச்சிட்டு இந்த நிறுவனம் காலி பண்ணணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்தும் திரும்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க பிபிடிசி நிறுவனம். ஆனா அங்கேயும் இதே தீர்ப்பு தான் கொடுத்திருக்கிறாங்க. இங்க கீழ் நீதிமன்றத்துல என்ன கொடுத்தாங்களோ அதே தீர்ப்பு தான் உச்ச நீதிமன்றத்திலையும் உறுதி செய்திருக்கிறாங்க. வேற வழியே இல்லாம குத்தகை காலம் முடிஞ்ச உடனே இந்த நிலப்பரப்பை தமிழ்நாடு அரசு கிட்ட ஒப்படைக்கணும்னு நிலைமைக்கு வந்தாங்க பிபிடிசி நிறுவனம். சரி, இந்த ஒப்பந்த காலம் எப்ப முடியுது அப்படின்னா 2028 2029 முடியுது. அது வரைக்கும் இங்க வேலை செய்யலாம்னு ஒரு நம்பிக்கையோட இருந்த இந்த தொழிலாளர்களுக்கு தான் இப்போ ஒரு பேரிடியா, அதாவது இம்மிடியட்டா நீங்க வேலையை விட்டு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. நாங்க எஸ்டேட்டை மூட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா அந்த மக்கள் கிட்ட அந்த கம்பெனி சொல்லி இருக்கிறாங்க. ஏன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி கட்டாயமா ஓய்வு கொடுத்து இத்தனை பேரை அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 4 வருஷத்துக்கும் சேர்த்து இவங்களுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணம் தான் இதுக்கு ஒரு முதன்மையா இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். 4-5 தலைமுறையா இங்க உழைச்ச மக்களுக்கு சரியான ஒரு செட்டில்மெண்ட் கூட கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனம் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த மக்களுக்கான உரிய இழப்பீடு இங்க கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனம் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்களுக்கு செட்டில்மெண்டா கொடுக்க போற தொகை எவ்வளவு தெரியுமா?
53 வயசுல இருந்து 56 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சுமார் ஒரு 2,93,000 ரூபாய் செட்டில்மெண்டா கொடுக்கப்படுது. அதே 53 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 2,4 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்டா கொடுக்கப்படுது. இவ்வளவு குறைவான தொகையை தான் தரதுல கூட இவங்க வந்து இழுத்தடிப்பு செய்யுது அந்த நிறுவனம். எடுத்த உடனே என்ன சொல்றாங்கன்னா 25% தருவோம், எப்ப நீங்க உங்களுக்கு கொடுத்த வீட்டை காலி பண்ணி சாவியை ஒப்படைக்கிறீங்களோ அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய 75% தருவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தார்மீக ரீதியா பார்த்தா இத்தனை வருஷம் இத்தனை தலைமுறைகள் கடந்து இந்த உழைத்த இந்த மக்களுக்கு இன்னும் அதிகப்படியான தொகையை தான் செட்டில்மெண்டா கொடுத்திருக்கணும் அந்த நிறுவனம். ஆனா அதை தருவதற்கு அந்த நிறுவனம் தயார் கிடையாது. அந்த மக்களினுடைய உழைப்பை சுரண்டி லாபம் பார்த்த அந்த நிறுவனம் முறையான செட்டில்மெண்ட் கொடுக்கறது கூட தயாராக கிடையாது. அதை அவர்களிடமிருந்து வாங்கி இந்த மக்களுக்கு தருவதற்கான எந்த முயற்சியும் இப்போது இருக்கக்கூடிய அரசு செய்யலைங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இந்த எஸ்டேட்டை சார்ந்து இருந்த அந்த மக்களுக்கு கல்வி கூடங்களை, அரசு கட்டிடங்களை கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரேஷன் கடைகளையும் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. தேவாலயங்கள், கோவில்கள் மாதிரியான மத வழிபாடு தலங்களும் அங்க இருக்கு. இப்படி ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உட்பட்ட எல்லாத்துலயும் அங்க இருக்கக்கூடிய முகவரியை தான் அந்த மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்படி அவங்களுக்கான எல்லா அடையாளத்தையும், அந்த மக்களுக்கான எல்லா அடையாளத்தையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா அவங்களுக்கான மாற்று ஏற்பாடுகளை அரசாங்கம் சரியா செய்து தரவே இல்லை. அதுதான் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பட முறையான ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அங்க யாருமே முன் வரல. இந்த இடத்தையும் இந்த இடத்தை சார்ந்தையும் வேலையும் தவிர அங்க இருக்கிற பல பேருக்கு வேற உலகமே கிடையாது. அவங்க எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு, மாற்று வேலை வாய்ப்புக்கான வசதிகள் எதையுமே ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு சின்ன சிந்தனை கூட இப்ப இருக்கக்கூடிய அரசு கிட்ட கிடையாது. மாஞ்சோலையில அவங்க இருக்கக்கூடிய கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு கீழே இறங்கி வருவதற்கான ஏற்பாடுகள்ல தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் அப்படி இருந்தாலும் தொடர்ந்து அரசு கதவுகளை தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த மக்களினுடைய கோரிக்கை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஞ்சோலையினுடைய எஸ்டேட்டையும் இந்த தேயிலை ஃபேக்டரியும் அரசை எடுத்து நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரியே அது. அதனால நிறைய பேருக்கு அரசை எடுத்து நடத்தினா வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சொந்த நிலங்கள் இல்லாம இருந்தா கூலி தொழிலாளியா தேயிலை தோட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சொந்த நிலம்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. வறுமையின் கோரப்பிடியில மக்கள் இருந்த காரணத்தினாலதான் அவங்களோட தலைமுறையா அடிமையாகி வேலையை செய்திருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் அந்த தொழிலாளர்களினுடைய நீதிக்காகவோ அவர்களினுடைய வேலை வாய்ப்புக்காகவோ அரசு நினைத்தால் செய்து தர முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கிட்ட அந்த மக்களின் சார்பா நாங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இதுதான். ஆதி திராவிட நலத்துறையில் இருக்கக்கூடிய பணத்திலாவது அந்த குடும்பத்துக்கு தலா ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். எங்களுடைய பணத்துல இருந்து அந்த எங்களுடைய மக்களுக்கே நீங்க இழப்பீடு கொடுக்கலாம். பல ஜனநாயக சக்திகளும் என்னை போன்றவரும் அரசுக்கு நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். இவ்வளவு விழிப்புணர்வு பெற்ற இந்த காலத்துல கூட அந்த மக்களை காப்பாற்ற முடியலன்னு நினைக்கும் போது நமக்குலாம் ரொம்ப வேதனையா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த மக்களினுடைய மறுவாழ்வு மலருதா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நான் சொன்ன வரலாறு உங்களுக்கு புரியும்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது போல இன்னொரு அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோட பேச வரேன். நான் உங்கள் பவானி என் வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. நன்றி.